வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் மேம் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதா இருக்கே, நல்லா படிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அவங்க போஸ்ட்போன் பண்றாங்க இல்ல, பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அக்டோபர் 12th எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்பீட்லயே படிங்க. இப்படி எக்ஸ்ட்ராவா நமக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை கண்டிப்பா நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? அதுல இருக்க 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு, இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லா டாபிக்ஸுமே ஓரளவு உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். எந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டெப்த் பண்ணுமோ பண்ணியிருக்கோம். சில டாபிக்ஸ் உங்களுக்கு ஓரளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மேம் எஜுகேஷனே நான் படிச்சது இல்ல மேம்னா கூட கண்டிப்பா அந்த வீடியோவெல்லாம் பாருங்க. உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரியுங்க. ஸோ பிஜிடிஆர்பி எஜுகேஷன் இருக்க 30 மார்க்ஸ்ல ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த சேனல் நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் நம்ம எஜுகேஷனுக்கு எந்த வீடியோஸும் போடல. ஏன்னா நிறைய பேர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை நல்லா படிக்கணும்னு கொடுத்த டைம் இது. ஓகே, ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் மேம், எஜுகேஷன் ஓரளவு முடிச்சுட்டே இருக்கேன்னு இருக்கீங்க. வெரி குட், அதே மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஓகே, இந்த எஜுகேஷன் மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்க டோட்டல் ரைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இல்ல மேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் எல்லா வீடியோஸையும் பாருங்க. எதையும் ஓட்டாதீங்க. ஏன்னா நமக்கு சின்ன சின்னதா நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா புரியும். ஓகே, ஸோ எதையும் கடகடன்னு பார்க்காம கொஞ்சம் பொறுமையா, அதே மாதிரி நிறைய பேர் பண்ற தப்பு, மேம் நான் அப்படியே சமைச்சிட்டே பார்க்குறேன், இது பண்ணிட்டே பார்க்குறேன், அந்த மாதிரி பார்க்காதீங்க. இந்த தப்பு ஈவன் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ புரியுற மாதிரி இருக்கும். அது ரிலேட்டட் கொஸ்டினோ எம்சிக்யூவோ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது கரெக்டா நமக்கு புரியாம உள்ள போயிருக்கும். ஏன்னா நம்ம டைவர்ஷனோட படிக்கும்போது. ஸோ வேலைலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டைம் ஒதுக்குங்க. மேஜர் பேப்பர் கொஞ்ச நேரம், தமிழுக்கு கொஞ்ச நேரம், எஜுகேஷனுக்கு கொஞ்ச நேரம், ஜிகேக்கு கொஞ்ச நேரம். எல்லாருக்கும் இப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்லல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் கரெக்டா இருக்கோ அதை செட் பண்ணி நீங்க படிங்க. ஆனா 1 ஹவர் படிச்சாலும் பரவாயில்ல. அந்த 1 ஹவர் கரெக்டா உட்கார்ந்து கையில எழுதி படிங்க. அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு எழுதி படிக்கிறது ரொம்ப ஞாபகத்துல நிக்கும். கொஞ்சம் அதாவது பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க கையில. ஸோ இந்த மாதிரி படிங்க. ஓகே, ஸோ நீங்க போற ஸ்பீடை நிறுத்தாதீங்க. படிச்சுட்டே இருங்க. இந்த வாட்டி நிறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கூடவே கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தை விட்டுட்டு இது இப்படியே ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஹெல்த்தையும் பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. ஓகே, கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, எல்லா 10 யூனிட்டுக்குமே முக்கியமான எம்சிக்யூஸ் எல்லாம். ஸோ நான் பார்க்கும்போது சில எம்சிக்யூஸ் நம்ம நெட் எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? சில டாபிக்ஸ்க்கு எப்பயுமே வெயிட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, எதெல்லாம் இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனதோ கூடவே அது ரிலேட்டட் கொஞ்சம் லெஃப்ட் அவுட் டாபிக்ஸ் எதனா இருந்தா அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவையும் கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? வேற யாருன்னா பிஜிடிஆர்பி எழுதினாலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இல்லையா? ஸோ அப்படியே படிங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓகே, பெஸ்ட் குடுக்குற டைமும் நமக்கு வந்துருச்சு. கண்டிப்பா நல்லா பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸோ நம்ம இப்போ எம்சிக்யூஸ் பண்ணுவோம். இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் பைலிங்குவல்ல இருக்கு. தமிழும் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ்ல சம்டைம்ஸ் நம்ம ஒரு தமிழ் வேர்டுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கே தமிழ் 2, 3 அர்த்தம் இருக்கு. ஸோ எதனா தப்பு வேர்டு இருந்தாலோ, இல்லைன்னா இப்பு கொஞ்சம் இப்படி போயிருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடுங்க. ஓகே, ஆனா கண்டிப்பா கன்டென்ட் எது சொல்ல வருதோ அது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்றீங்களா? பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேம் நான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன்னா அப்படியே அந்த எம்சிக்யூ ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்க. நானும் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா இப்ப? ஸோ யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? ஸோ இது இங்க இங்கிலீஷ்ல இருக்கு.
ஓகே, த கான்செப்ட் ஆஃப் நான் வேணா கொஞ்சம் உங்களுக்காக ஷார்ட் இப்போ the concept of equalization of educational opportunities in India primarily seeks to ஓகேவா இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன? கல்வி வாய்ப்புகளில் சமத்துவம் தமிழ்ல சொல்றது. ஓகேவா? சமத்துவம்னு சொல்றாங்க, சம உரிமைன்னு சொல்றாங்க, சில இடத்துல ஈக்குவாலிட்டி. ஸோ அது பார்த்துக்கோங்க, அந்த வேர்ட் எப்படி வருதோ அதுக்கு. ஓகே, ஸோ எது இருக்கும் ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா இங்க ப்ரொவைட் யூனிஃபார்ம் சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் டு ஆல் ஸ்கூல்ஸ், ensure fair access to quality education for disadvantaged groups, irrespective of caste, class, gender, or economic status. இது reserve higher education only for SC, ST, OBCs, limit education to rural children to balance with urban students கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க தமிழும் இருக்கு. ஒரு தடவை நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு 3 seconds. ஓகேவா? ஸோ ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்டைம்ஸ் நம்ம இந்த தேர்டு பார்த்த உடனே ஓ இப்படிதான் இருக்குமா, இல்ல ரிசர்வ் ஆயிரு ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி கிடையாது. ஈக்குவலைசேஷனுங்கிறது எல்லா விதத்திலுமே வெறும் அந்த காஸ்ட் மட்டும் இல்ல, அந்த கிளாஸ், ஜெண்டர், அந்த எக்கனாமிக் பொருளாதாரம் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு சொல்றதுல வந்தது ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அதுக்கு ஸோ இந்திய கல்விக் கொள்கையில அதை நம்ம என்ன சொல்றோம், கல்வி வாய்ப்புகளில் சமத்துவம்னு சொல்றோம். இது மெயினா கோத்தாரி கமிஷன் ஃபர்ஸ்ட் கோத்தாரி ஆணையம் 1964 to 66, இது மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த காமன் ஸ்கூல் சிஸ்டம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி நமக்கு வந்தது அரசியலமைப்பு சட்ட தலங்கள்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து இந்த 21A 15 of 4 இது எல்லாமே இந்த இந்த ஈக்குவாலிட்டி பத்தி சொல்றதுதான். ஓகேவா? கொஞ்சம் இதெல்லாம் இந்த ரைட் டு லிவ்னு சொல்றது இது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அது ஆர்டிஇ ஆக்ட் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான். கண்டிப்பா நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல which of the following is a key objective of சர்வ சிக்ஷா அபியான்? யோசிச்சு பாருங்க. வெரி குட். ஸோ சர்வ சிக்ஷா அபியான் இந்த இயர் மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2001 சம்டைம்ஸ் 2001 to 2002 போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணுவாங்க. சில இது அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நடைமுறைக்கு வரும். அதனாலதான் நமக்கு 2-3 இயர்ஸ் சம்டைம்ஸ் வரும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்கள். ஓகே, ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் இந்த 1 to 8 இந்த 6 to 4 ஏஜ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி இது வரும் நமக்கு 6ல இருந்து 14 வயசு வரை. ஓகேவா? இது சர்வ சிக்ஷா அபியான் அவங்க பார்த்துக்கிட்டது. இந்தியன் கவர்மெண்ட் இது 2001. இது மெயினா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் யாருக்கு கொடுக்குது? 6 to 14 இயர்ஸ். ஓகே, கட்டாய தொடக்க கல்வி. இந்த ஆர்டிகல் 21A என்னன்னா சரத்துன்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் தமிழ்ல. இந்த 21A என்ன சொல்லுதுன்னா பசங்க படிக்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 45ல இருக்கும். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு வரும். அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல எதனா ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்றது நம்ம அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம், திருத்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த திருத்தத்துல என்ன பண்றாங்க, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 21A அது சேர்க்கிறாங்க. ஸோ பசங்க 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. ஓகே, ஸோ இதுல வர்றது சில இது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இதெல்லாமும் அதே தான், எல்லாமே அந்த எலிமெண்டரிக்கு அந்த எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. அதான் இதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் வருது. டிபிஇபி இருக்கட்டும், லோக் ஜம்பிஷ் ராஜஸ்தான்ல வருது. ஓகே, அவன் எலிமெண்டரி. அப்புறம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டுங்கிறது 1986 இந்த என்இபியில கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கணும், அவங்களுக்கு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் ஸ்கூல்ஸுக்குன்னு சொல்றது. ஓகே, அட்லீஸ்ட் 2 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் சர்வ சிக்ஷா அபியான் அம்பரல்லா திட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்த இதுல இருக்க எல்லா கொள்கைகளும் சேர்ந்து சர்வ சிக்ஷா அபியான் பார்க்குது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, ட்ரை பண்ணுங்க.
நெக்ஸ்ட் நமக்கு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்எம்எஸ்ஏ, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இதோட ஃபுல் நேமும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இது எந்த இயர் வந்துச்சுன்னா 2009. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மத்தியமிக் வந்தாலே அந்த சென்டர் இல்லையா, இடைநிலைன்னு சொல்லுவோம். ஓகே, அது அது தமிழ்ல பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இரண்டாம் நிலைன்னு கூட சில இதுல ப்ரிஃபர் பண்றாங்க, இதை இடைநிலை. ஸோ இது என்ன பண்றாங்க, செகண்டரி எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. கிளாஸஸ் 9th and 10th ஃபோக்கஸ் பண்றது ஆர்எம்எஸ்ஏ அமைப்பு 2009. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகே, இது எதுக்கு பண்றாங்க, 9th 10th அந்த கிளாஸ்க்காக. ஓகே, ஸோ நான் ரொம்ப போல. அடுத்தது என்னன்றதை நம்ம லைனா ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். அடுத்தது சமாக்ர சிக்ஷா அபியான். இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல யோசிச்சு பாருங்க என்ன ஆன்சர் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்றீங்க, குட், வெரி குட். ஸோ சமாக்ர சிக்ஷா அபியான் வந்து முன் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வியை ஒருங்கிணைத்தல். சர்வ சிக்ஷா அபியான் என்ன பண்ணுது, 6 to 14 இயர்ஸ் பிரைமரி எல்லாம் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ்ஏ வந்து செகண்டரிய பார்த்துக்குச்சு. ஆனா சமாக்ரா சிக்ஷா அபியான் என்ன பண்ணுது, எல்லா லெவலையும் பார்த்துக்குது. ஓகே, சமாக்ரா சிக்ஷா அபியான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல. இது 2018ல வருது. இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 ஸ்கீம் சேர்ந்து வருது. சர்வ சிக்ஷா அபியான், ஆர்எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன். இது நெக்ஸ்ட் தனியா ஒரு எம்சிக்யூவாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சமக்ரா சிக்ஷா அபியான் எதெல்லாம் மர்ஜ் ஆகி வந்ததுன்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன். ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ 2018ல வருது. இது எல்லாத்தையும் பார்த்துக்குது. ப்ரீ பிரைமரில இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் பார்த்துக்குது. அவங்க எங்கெங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் கிடைக்கணும், ஈக்விட்டி கொடுக்கணும், குவாலிட்டி கொடுக்கணும், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுது சமக்ர சிக்ஷா அபியான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அதுல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நமக்கு இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் ரூசா அமைப்பு, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ரூசா. ஓகே, ஸோ அதோட ஃபுல் நேம் என்னன்னா ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான். இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த ரூசா அமைப்பு எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, மாநில உயர்கல்வியில் அணுகல், சமத்துவம், உள்கட்டமைப்பு மேம்படுத்தல். இவங்க இந்த ஹையர் எஜுகேஷனை பார்த்துக்கிறாங்க. மெயினா இவங்க அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அக்சஸ், ஈக்விட்டி இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது நிறைய பார்ப்பாங்க. இப்போ ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு வேண்டிய அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, அது எல்லாமே ரூசா அமைப்பு. ஓகேவா? ஸோ ரூசா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம 3 பார்த்துருக்கோம். எஸ்எஸ்ஏன்னு ஒன்று பார்த்துட்டோம், அடுத்தது ஆர்எம்எஸ்ஏன்னு ஒன்று பார்த்தோம், அடுத்தது சமாக்ர சிக்ஷா அபியான்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் நான் லைனாக வந்தது. இதில் எது வேணா கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரூசா அமைப்பு. ரூசா வந்து ஃபுல்லாக ஹையர் எஜுகேஷனை தான் பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? இது 3 எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன் 3 சேர்ந்து மர்ஜ் ஆகி வந்தது தான் சமாக்ர சிக்ஷா அபியான். ஓகே, ஸோ ஹையர் எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க. இதோட இயர் மறக்காதீங்க, 2013. ரூசா வந்து 2013. அக்சஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈக்விட்டினா என்னன்னா, ஈக்குவாலிட்டினா எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா பார்க்கறது ஈக்குவாலிட்டி. ஈக்விட்டினா ஈவன் அங்க கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான சில சலுகைகளை கொடுத்து அவங்க ஈக்குவல் ஆக்குறத நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஈக்விட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிருவோமா? நெக்ஸ்ட் 6th ஒன். இது என்ன இருக்கும் பாருங்க. ஓகே, பிஎம் உஷா 2023ல வந்துச்சு இது. இது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்த ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ இது வந்து ரூசா அமைப்பு. ஓகே, ரூசா 2013ல வருது இல்லையா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும்னு ஆட் பண்ணி வந்தது பிஎம் உஷா 2023ல வருது. அது என்னன்றது இப்போ பார்ப்போம்.
ஸோ இது அப்படின்னா என்னன்னா பிரதான் மந்திரி உச்தார் சிக்ஷா அபியான் இது ஜூன் 2023 வருது. இது ரூசா அமைப்பு பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வருது. ரூசா வந்து 2013 பண்றாங்க, 2018 அந்த மாதிரி பண்றாங்க. ஃபோக்கஸ்டு மெயின்லி ஆன் அக்சஸ் ஈக்விட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. பிஎம் உஷா இது என்ன பண்ணுது வாஸ் ரீடிசைன் டு அலைன் வித் NEP 2020 சில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாமும் வச்சு குவாலிட்டி, எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில்லிங், அக்ரிடேஷன், அட்டானமி, டிஜிட்டல் ஓடிஎல் எஜுகேஷன், ஓகேவா, ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், இது எல்லாமே பார்த்தது இப்போ பிஎம் உஷா. ஓகே, ஸோ இது பிரதமர் உயர்கல்வி அபியான் சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிஇ ஆக்ட். ஓகே, இந்த ஆர்டிஇ ஆக்ட் எப்போ வருது? 2009. இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following are correct under the RTE Act? அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்றேன், நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இதுல எது கரெக்ட் ஜஸ்ட் செக் பண்ணுங்க, நான் ஆப்ஷன்ஸ் இப்ப காட்டுறேன். உங்க போன்ல நீங்க ஜூம் பண்ணிக்க முடியும் இல்லையா, கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்து எது ரைட்னு. ஓகேவா, பார்த்தாச்சா? குயிக்கா படிக்க கத்துக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரீடிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடகடன்னு படிக்கணும், டக்குனு அங்கே என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர் பாருங்கன்னு சொல்றது அதான் மெயின் ரீசன். அனாலிட்டிக்கல் திங்கிங், அனலைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆர்டிஇ ஆக்ட்ல என்ன சொல்றோம்? 6 to 14 வயதுக்கு அருகாமை பள்ளியில் இலவச கட்டாய கல்வி கண்டிப்பா. ஸோ 6 to 14 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கு ஆர்டிஇ ஆக்ட்ல. பள்ளிக்கு வெளியே இருந்த மாணவன் வயதுக்கு ஏற்ற சேர்க்கை. இது என்னன்னா, பசங்க சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் போனாலும் அவங்க அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைங்களை ஸ்கூல் சேர்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன ரெமிடியல் டீச்சிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்து, ரெமிடியல் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அது சொல்லுவாங்க, அதை கொடுத்து சேர்த்துக்கிறது. அன்எய்டட் ஸ்கூல்ஸ்ல அந்த பசங்களுக்கு 25% மினிமம் அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணணும். நெக்ஸ்ட், நோ டிடென்ஷன் அண்ட் நோ கார்பரல் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது எலிமெண்டரி எஜுகேஷன் வரைக்கும். இது எல்லாமே ஆர்டிஇ ஆக்ட்ல சொன்னதுதான். ஸோ 4மே இங்க ரைட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. இது மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் உங்களுக்கு எதனா ஒன்று தெரியும், உங்களுக்கு நல்லா அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, இது இல்லைன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதை நம்ம எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். அது எலிமினேஷன் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கிட்ட ஈஸியா போயிடும். ஓகே, அது மல்டிபிள் ஆப்ஷன்ல வந்தது. ஸோ இது ஆர்டிஇ ஆக்ட். இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரொமோட் சொல்லுவோம் இல்லையா, கிளாஸ் 8 வரைக்கும் பசங்க ப்ரொமோட் பண்ணிட்டே போகலாம். ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க, அது எதுக்காக இது பண்ணது? ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக. இந்த 2019 அமெண்ட்மெண்ட் வந்தவொடனே இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம் 8th வரைக்கும். இன்கேஸ் அந்த குழந்தைக்கு தெரியலன்னா ரெமிடியல் டீச்சிங் அந்த ரீ எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்றாங்க 2019 அமெண்ட்மெண்ட். இந்த நோ டிடென்ஷன் பாலிசின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இல்லையா, அது எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா எடுத்துட்டு திரும்பி டெஸ்ட் வச்சு அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆர்டிஇ ஆக்ட்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் அந்த நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 2009 சர்டிஃபிகேட் 2019ல வருது. தற்போது டிசம்பர் 2020 தமிழ்நாடு. பட் நமக்கு வந்து முன்னேற்றம் தொடர்ந்து 8ஆம் வகுப்பு வரை முன்னேற்றம். நம்ம கிட்ட நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கு. அடுத்து இது மாதிரி நோ கார்பரல் பனிஷ்மெண்ட் இதுல சொன்னதுதான். ஓகே, அதே மாதிரி இதை யார் என்ஃபோர்ஸ் பண்றா, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. NCPCR சொல்லுவோம், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் மானிட்டர். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபுல் நேம்ஸும் வரும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல. ஓகே, இப்போ நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒண்ணு தெரிஞ்சா கூட போதும், அதை வச்சு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல பண்ணலாம். ஆக்சுவலா டைம் சேவ் பண்ணும் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ எதனா ஒன்று தெரிஞ்சாலும் அதை வச்சு பண்ணிடுங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, நார்மலாக இங்கே கனெக்ட் பண்ணாமே நார்மலாக நான் சொல்கிறேன், ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்கூலில் போய் படிக்கிறது, ஸ்ட்ரக்சர்டாக படிக்கிறது எல்லாமே ஃபார்மல். நான் ஃபார்மல் அந்த மாதிரி ஸ்கூலில் போய் படிக்க மாட்டோம், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்,
அந்த மாதிரி இருக்கிறது இல்லாம நான் ஃபார்மல்ல கொஞ்சம் சேரும். பட் இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஈவன் இந்த மூக் லேர்னிங் எல்லாமே சேரும். பட் ஸ்ட்ரக்சர்டா எல்லாமே நான் ஃபார்மல்ல சேரும். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் நார்மலா இப்ப வீட்ல பார்த்து நம்ம கத்துக்கிறது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி இல்லையா? ஸோ அத வச்சு நம்ம பண்றோம். லேர்னிங் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ், ஆன்லைன் பிளெண்டட், ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலமா இருந்தா, ஆர்கனைஸ்டு அவுட்சைடு ஃபார்மல் ஸ்கூல்ஸ், ஃபிளெக்சிபிள் ஸ்கில் லிட்ரஸி ஓரியன்டா இருக்கிறது. ஓகே. இது லைஃப் லாங் அன்பிளான்டு லேர்னிங் ஃப்ரம் என்வாயன்மெண்ட்ல கத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் இன்ஃபார்மல்ல சேருது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இங்க நம்ம A2. ஓகே. ஸோ முறையான கல்வி, ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் பேஸ்டா இருக்குது. அடுத்தது அடுத்தது B3ன்னு சொல்றோம் நம்ம. முறை சாரா கல்வி, ஆர்கனைஸ்டு அவுட்சைடு ஃபார்மல் ஸ்கூல்ஸ், ஃபிளெக்சிபிளா இருக்கு, பட் ஸ்கில் லிட்ரஸி ஓரியன்டா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 3 வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? B3 C4ன்னு நம்ம சொல்றோம் நம்ம. தகவல் மய கல்வி, இன்ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது லைஃப் லாங் அன்பிளான்டு லேர்னிங் சொல்றோம். தொலைதூர கல்வி கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்கிறது. ஆன்லைன் பிளெண்டட் மோட், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போகுது இல்லையா? நம்ம அங்க அவ்வளோ நேரா நம்ம என்ன சொல்றது, லைவா படிக்க மாட்டோம் சில இது அந்த மாதிரி. அங்க ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இருந்தா கூட ஃபிளெக்சிபிள் ஆக்சஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அந்த நான் ஃபார்மலுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் டவுட் வராமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கிராஸ் விஸ் நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதுல இருக்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? இது என்னன்னு பாருங்க இப்போ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மொத்த சேர்க்கை விகிதம், நிகர சேர்க்கை விகிதம் நம்ம தமிழ்ல சொல்றோம். இதுக்கு ஆன்சர் வந்து பி. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது அந்த இதுல அந்த கிளாஸ்னா அதுல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க. இப்போ ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு எடுக்கிறோம்னா அது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த 6 to 14 இயர்ஸ் தாண்டி ஒரு 15 இயர் 16 இயர் குழந்தை கூட பிரைமரியில படிக்கும் லேட்டா சேர்ந்து. அதெல்லாமும் பார்ப்பாங்க. அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பட் நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது கரெக்டா அந்த ஏஜ் குரூப் பசங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டா அந்த டைம்ல கரெக்டான ஏஜ் குரூப் படிக்கிறாங்களா, அது எல்லாமே நெட் என்ரோல்மெண்ட்ல சேரும். நிகர. ஓகேவா? இது ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜிஇஆர்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் அட் எ லெவல். எல்லா ஏஜஸும் இருக்கும். பாப்புலேஷன் ஆஃப் அஃபீஷியல் ஏஜ் குரூப் ஃபார் தட் லெவல் இன்டூ 100 பண்ணா ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். அதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் நம்ம சொல்றோம். ஓகே. இது வயதை கருதாமல் சேர்க்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் கணக்கிடுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சம்டைம்ஸ் 100% மேல கூட அது போகும். பட் நெட் என்ரோல்மெண்ட் அப்படி கிடையாது. என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த அஃபீஷியல் ஏஜ் குரூப் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம இன்டூ 100 நம்ம பண்ணா இது நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது யூடிஐஎஸ்இ நம்ம சொல்றோம். அதோட ஃபுல் நேம் என்ன? யூடிஐஎஸ்இ. யூடிஐஎஸ்சியோட ஃபுல் நேம் என்ன? இதுக்கு ஆன்சர் பி. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். இந்த மாதிரி ஃபுல் நேம் வரும்போது இங்கிலீஷ்ல பார்க்கறது தான் பெஸ்ட். இல்லைன்னா கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு. இது என்னன்னா ஸ்கூல் டேட்டாவெல்லாம் இப்போ ஆன்லைனாவே அதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆன்லைனாவே பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு டேட்டாஸ். ஓகேவா? இந்த ஸ்கூல்ல இவ்வளவு என்ரோல் ஆயிருக்காங்க, இவ்வளவு பேர் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. அது எல்லாமே இப்போ வந்துருது அந்த போர்ட்டல்ல. அதுதான் யூடிஐஎஸ்சி. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ யூடிஐஎஸ்சினா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ யூடிஐசின்னு சொல்றோம். இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகள் பற்றிய விரிவான தகவல்களை சேகரித்து நிர்வகிக்கும் ஒரு தரவு. ஓகேவா? தளமாகும். ஸோ இது எல்லாமே பார்க்குது. ஸோ அது அந்த டேட்டாஸ் வச்சு நெக்ஸ்ட் நம்ம எதனா ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போகுது. இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி யூடிஐஎஸ்சி பிளஸ்ன்னு வந்திருக்கு. மேம்படுத்தப்பட்ட வடிவம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஸ்டாக்னேஷன் அண்ட் ட்ராப் அவுட். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல இருக்கு. இது ஒரு தடவை பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ண முடியும் ஃபோன். ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட், ப்ரமோஷன் இல்லையா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ வருது. ஸோ என்ரோல்மெண்ட்னா அட்மிஷன் ஆஃப் சில்ட்ரன் இன்டு ஸ்கூல் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அடுத்தது B1 ஸ்டேக்னேஷன்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டிங் த சேம் கிரேட், அது ஸ்டாக்னண்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? நெக்ஸ்ட் ட்ராப் அவுட்டுங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? எத்தனை பசங்க அந்த படிப்பை பாதியில விட்டு போறாங்க இல்லையா? ட்ராப் அவுட் ஆறது. நெக்ஸ்ட் ப்ரமோஷன் ரேட்டுங்கிறத பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி மூவிங் டு த நெக்ஸ்ட் கிரேட் நம்ம ப்ரமோஷன் ரேட்டுன்னு சொல்றோம். ஸோ இது ரிலேட்டடா வந்தா நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா சம்டைம்ஸ் பர்சன்டேஜ்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்திய கல்வி நிலை 2023 டு 2024 அந்த டேட்டா பேஸ்ல இருந்ததை வச்சு நம்ம எழுத்தறிவு விகிதம் இப்போதைக்கு எவ்வளோ அந்த சமயத்தில் 23 அந்த டேட்டால ஓகேவா? ஸோ எழுத்தறிவு விகிதம் மொத்தமா நமக்கு 80.9% இருக்கு. ஆண்கள் 87.2%, பெண்கள் 74.6%. ஓகேவா? இன்னும் பாலின இடைவெளி இன்னும் அதிகமா அப்ராக்சிமேஷன் இருக்கு. சேர்க்கை நிலை பொறுத்த வரைக்கும் தொடக்க நிலை எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 100% சேர்க்கை. இட்ஸ் ஓகே, பிரைமரியில ஓரளவு பரவாயில்லையா இருக்கு. பட் செகண்டரி அதுக்கப்புறம் வர அந்த இரண்டாம் நிலை நம்ம சொல்றோம் இல்லையா? மேல்நிலை அந்த இரண்டாம் நிலை தான் இடைநிலை சொல்றோம் இல்லையா? அதுல வெளியேறுதல் கொஞ்சம் டிராப் அவுட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு தான் டேட்டா சொல்லுது. செகண்டரி 14.1%. பள்ளி தேர்வு இப்போ என்னன்னா அரசு பள்ளியில கொஞ்சம் சேர்க்கை கம்மியா தான் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. தனியார் பள்ளியில ஜாஸ்தி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஎஸ்இஆர் 2024 இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணதுல கிராமப்புறம் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் 23.4% மட்டுமே 2ஆம் வகுப்பு முறையை வாசிக்க முடிகிறது. இது என்னன்னா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி நம்ம பண்றோம் இல்லையா? அடிப்படையா சில குழந்தைங்களுக்கு படிக்க முடியணும். அதை சில மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். அதுதான் ஃபங்க்ஷனலி லிட்ரஸி அண்ட் நியூமரசி, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தையால 2nd ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து படிக்க முடிஞ்சா ஓகே, ஓரளவு படிக்க தெரியுதுன்னு. அதே மாதிரி டிஜிட்டல் இடைவெளி தனியார் பள்ளிகள் 70.9% இருக்கு. கணினி வசதி அரசு பள்ளிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த டேட்டா பேஸ்ல இந்த டேட்டாஸ் இதெல்லாம். இது NEP 2020 நம்ம அக்செப்ட் பண்ணலனாலும் சில இனிஷியேட்டிவ்ஸ் அங்க பண்ணது என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம் இது சொல்லுவாங்க. பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு வந்து 100% வரணுன்றது கோல் செட் பண்ணியிருக்காங்க. 2035க்குள்ள 50% நம்ம என்ன பண்ணுவோம்? ஹையர் செகண்டரியில எல்லாரையும் சேர்க்கணுங்கிறது அதோட கோல். அதே மாதிரி நிப்புன் பாரத் இதுதான் அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் இவங்க ஆரம்பிச்சது. சமக்ர கல்வி நமக்கு தெரியும் இல்லையா? அது இன்னும் கரெக்டா பண்ணிக்கிறது. பள்ளி வசதி அது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறது சமக்ர கல்வி. அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் பார்த்துருவோமா என்னன்னு? இது ஆன்சர் சீன் இருந்துச்சு. சரி நான் சொல்லிடுறேன். வென் வாஸ் த NIOSனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 1989ல வருது. 1986ல நமக்கு இது வருது இல்லையா? அதுல இருந்து உங்களுக்கு வர்றது அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறம் அதுல இருந்து வர்றது இதெல்லாம். ஓகேவா? நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல அவங்க கொண்டு வந்தது இது. ஓகே. இதுல இருக்கிறது கோத்தாரி கமிஷன் 42nd இது எல்லாமே நம்ம திருப்பி பார்ப்போம். அதுல நமக்கு தெரியும். ஸோ NIOS எப்போ வருது? 1989. இந்த NPE 1986ல அவங்க சொல்றது. டு ப்ரொவைட் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் தோஸ் இன் ரிமோட் ஏரியாஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறது NIOS. அதே மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் கொஞ்சம் அந்த ஸ்டடீஸோட இதையும் பார்த்துக்கணும். ஓகே, சில ஸ்கூல்ஸ் NIOS இருந்தா நம்ம எதனா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களாமோ அங்க படிக்கலாம். அந்த மாதிரி NIOS. அடுத்தது which of the following best describes the role of the National Institute of Open Schooling இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனம் சொல்றோம். இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க? எல்லாத்தையுமே இல்லையா? ஸோ டு ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன் த்ரூ ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப் டு ப்ரீ டிகிரி லெவல் எஸ்பெஷலி ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் ட்ராப் அவுட் அண்ட் டைவர்ஸ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகே, NIOS கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NIOS ஓகே, இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு இங்க இருக்கு.
1989 தேசிய கல்விக் கொள்கை 1986 கீழ் நிறுவப்பட்டது இது. அவங்க முக்கிய பங்கு சிறந்த மற்றும் தொலைதூர கற்றல் பார்த்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பார்த்துக்கிறாங்க. என்னெல்லாம் படிப்பு குடுக்குறதும் இருக்குது. இடைநிலை மற்றும் மூத்த இடைநிலை வகுப்புகள் இது எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன? இதுக்கு ஆன்சர் ஈக்விட்டி அண்ட் ரீசனபிள் அகாமடேஷன். அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது. அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு சின்னதா எதனா குறைங்க இருக்க குழந்தைங்க கூட நார்மல் கிளாஸ்ல படிக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த கொடுக்கறது. சின்னதா கொஞ்சம் காது கேட்காத குழந்தைங்களா இருக்கலாம். ஆட்டிசம் கிட்ஸ், ஆட்டிசம் மைல்டா இருக்கிறது, ஏடிஹெச்டி குழந்தைங்க, மைல்டா இருக்கிற குழந்தைங்க இல்லையா? அந்த குழந்தைங்களும் இப்ப இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல நார்மல் கிளாஸ்ல இருக்கலாம். பட் அந்த பசங்களுக்குன்னு டீச்சர்ஸும் இருப்பாங்க. அவங்களும் பார்த்துப்பாங்க. கூடவே அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸும் குடுப்பாங்க. அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ சமநிலை மற்றும் நியாயமான வசதிகள் குடுக்கறத தான் நம்ம உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ்னு சொல்றோம். ஓகே, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஈக்விட்டி. ஓகே, எல்லாமே. ஸோ இட் மீன்ஸ் ப்ரொவைடிங் ரீசனபிள் அகாமடேஷன் குடுக்கணும். அந்த குழந்தைக்கு ரேம்ப் ஸ்கிரைப் தேவைப்படுறாங்களா? அது எல்லாமே நம்ம பண்றது. ஓகேவா? டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடத்தாம, அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாரி நடத்துறது. ஃப்ளெக்சிபிள் அசஸ்மென்ட்ஸ் பண்றது. ஓகேவா? அது எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க. Which principle is most essential for addressing the special and diverse needs? Differentiated instruction and learner-centered pedagogy. ஓகேவா? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கறது தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். ஓகே, மாணவர் மைய கற்பித்தல். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். இன்க்ளூசிவ் ஸ்பெஷல் எஜுகேஷன். இது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. இதை படிச்சு பாருங்க. இதுவும் ரைட்டா? எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் குடுக்குறோம். ஸ்பெஷல் எஜுகேஷன்னா என்ன? இது செப்பரேட்டா படிக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு செப்பரேட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இல்லையா? ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க சொல்லிக் குடுக்குறது. அதான் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கும்ல. அவங்க. ஸோ இது 2மே ரைட்டு. ஸ்டேட்மெண்ட் 1ம் ரைட்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2ம் ரைட்டு தான். ஒருங்கிணைந்த கல்வி, கல்வி சிறப்பு கல்வி. ஓகேவா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இங்க ரைட் தான். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இந்த மாதிரியும் நமக்கு வரும். அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். படிங்க பார்ப்போம் இந்த கொஸ்டின். ஸோ யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்னா பொது கற்றல் வடிவமைப்புன்னு சொல்றோம். இது முக்கியமாக வலியுறுத்தும் கொள்கை எது? ஸோ யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்ன்றது இப்போ நம்ம ஒரு கரிக்குலம் செட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு கன்டென்ட்ட நடத்தும்போது நமக்கு ஒரு நெறைய கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. சில குழந்தைங்க கண்ல பார்க்கும். இல்லையா? அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா மாரி நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஓகேவா? விஷுவலா, ஆடியோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கினஸ்தெடிக் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே புரியிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த மாரி மிக்ஸடா டீச்சர் சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்றது சொல்றது. ஸோ மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், எக்ஸ்பிரஷன் அண்ட் என்கேஜ்மென்ட் டூ சப்போர்ட் டைவர்ஸ் லேர்னர். அதே மாரி அந்த குழந்தை தான் படிச்சத சொல்லி காட்டுறதோ, அதுக்கேத்த மாரி சொல்லி காட்டணும். அதுக்கேத்த மாரி அசஸ்மென்ட் பண்ணணும். அந்த மாரி சொல்றது தான் யூடிஎல் சொல்றது. ஓகேவா? அதான் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், என்கேஜ்மென்ட். அதே மாரி இந்த என்கேஜ்மென்ட்ங்கிறது என்னன்னா, அந்த குழந்தைக்கு புடிச்சமான ஒரு விஷயம். அது மூலியமாவே அந்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குறது.
அந்த கான்செப்ட். ஓகே, அதுதாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ பல்வேறு காட்சிப்படுத்தல், வெளிப்பாடு மற்றும் ஈடுபாட்டு வழிகளின் மூலம் பல்வகை மாணவர்களை ஆதரித்தல். ஈடுபாடுனா அந்த குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அந்த இதுல வச்சே சொல்லிக் கொடுக்குறது. கேம்ஸ் இஷ்டம்னா அந்த கேம்ஸ் மூலியமா ஒரு மேக்ஸ் கான்செப்ட சொல்லிக் கொடுக்குறது. அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதான் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்னு சொல்றோம். இது டெவலப்டு பை யார் பண்ணா? டேவிட் ரோஷ் அண்ட் மேயர் ஆஃப் த காஸ்ட். ஓகேவா? இது ஒரு அந்த ஒரு இது அது அவங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது இது. இது பேஸ்ட் ஆன் காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ், யூனிவர்சல் டிசைன் இன் ஆர்கிடெக்சர். ஸோ எவ்ரி லேர்னர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டீச்சிங் எப்படி இருக்கணும்? ஃப்ளெக்சிபிளா இருக்கும்னு சொல்றது தான் இது யூடிஎல் மெத்தட். ஸோ இவங்க ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருந்தது? என்கேஜ்மெண்ட், டிஃப்ரெண்ட் வேஸ் டு மோட்டிவேட் லேர்னர்ஸ். ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரெசென்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் லேர்னர்ஸ் ஷோ வாட் தே நோ. அதுதான் அவங்க எப்படி வேணா தாங்க பண்ணதை பண்ணி காட்டலாம். ஒண்ணு நல்லா பேசுற குழந்தை சொல்லி காட்டலாம், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதே தான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு. ஈடுபாடு, காட்சிப்படுத்தல், வெளிப்பாடு. ஓகே. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது நம்ம முன்னே பார்த்தோம். ஸோ இது பாருங்க, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நமக்கு தெரியும். ஸோ எல்லா குழந்தையும் ஒரே கிளாஸ்ல படிக்குது, அதுக்கு தேவையான வசதி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அடுத்தது இது என்னன்னு பாருங்க. ஸோ இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் ஸ்கீம். இது முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு வர்றது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டூ என்ன பண்ணாங்க? இன்டகிரேட் டிசேபிள்டு சில்ட்ரன் இன்டு ரெகுலர் ஸ்கூல்ஸ் வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகே, அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுத்து அந்த முதல்ல அந்த குழந்தைங்களை ரெகுலர் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வர வச்சது ஐஇடிசி ஸ்கீம்னு சொல்றோம். அது 1974ல. நிதி உதவியுடன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பொது பள்ளிகளில் சேர்த்தல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பிடபிள்யூடி ஆக்ட்னு சொல்லுவோம். இது நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட். இது எப்போ வருது? 1995. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு ஆன்சர் பி இங்க தெரியுது இல்லையா? அதனால சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்க? என்ஷூரிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் சொசைட்டி. சம வாய்ப்புகள், உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் முழுமையான பங்கேற்பை உறுதி செய்தல். இப்ப மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுக்காக ஆரம்பிச்சது பிடபிள்யூடி ஆக்ட்னு சொல்லுவோம். இது 1995. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல மொத்தம் 7 டிசபிலிட்டிஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த டிசபிலிட்டிஸ் 7 தான் இருக்கும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் எது எதுனா பிளைண்ட்னஸ், லோ விஷன், லெப்ரசி கியூர்ட் ஆனவங்க, ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டல் இல்னஸ். இதில் ஸோ இது நல்லா தெரியணும். பிடபிள்யூடிசி ஆக்ட் 1995 வருது. இதுல மொத்தம் 7 டைப் ஆஃப் டிசபிலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வர்றது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு. இது என்னன்னு பாருங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ம். அடுத்தது ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் நம்ம சொல்றோம். ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட். நம்ம பிடபிள்யூடி பாக்குறோம் இல்லையா? 1995. அதுவே தான் இங்க வருது. ஓகேவா? அதுவே அங்க 7 டிசபிலிட்டி, இங்க 21 டிசபிலிட்டிஸ் அவங்க சொல்றாங்க. அதுதான் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட். எப்போ வருது? 2016ல வரும். Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ஆர்பிடபிள்யூடி 2016ல வருதும். 21 வகை மாற்றுத்திறன்களை அங்கீகரித்து பாகுபாடற்ற ஒருங்கிணைந்த கல்வியை கட்டாயமாக்குகிறது. ஓகே. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்றாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிடபிள்யூடி ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ஆர்பிடபிள்யூடி ஆக்ட். ஸோ இது 19th ஏப்ரல் 2017ல ஃபோர்ஸுக்கு வருது, நடைமுறைக்கு வருது. எது பேஸ் பண்ணி வருதுன்னா யுஎன்சிஆர்பி ஒரு இன்டர்நேஷனல் இருக்கு. நமக்கு யுஎன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுஎன்சிஆர்பிடி. ஓகேவா? ஸோ இது இந்த பிடபிள்யூடி 7, இது 21 ரைஸ் பண்றாங்க. இதோட பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு இந்த அளவு டிசபிலிட்டி இருந்தா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் 40% டிசபிலிட்டி இருந்தா அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ இருக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்னு. அதை வச்சு அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். 5% ரிசர்வேஷன் இன் ஹையர் எஜுகேஷன், 4% ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது, 5% இன் பாவர்ட்டி எலிவேஷன் ஃபார் ஸ்கீம்ஸ் அண்ட் லேண்ட் அலாட்மெண்ட். ஸோ இது கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 6 to 18 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கு.
சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா? பிடபிள்யூடி பார்த்துட்டோம். ஆர்பிடபிள்யூடி பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் இது நான் சொன்னேன் இல்லையா? இன்டர்நேஷனல் லெவல்ல இதுவும் இருக்கு. யுனைட்டட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அது பண்றவங்க. ஓகேவா? அது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்த ஐநா ஒப்பந்தம் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுஎன்சிஆர்பிடி 2006 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடபிள்யூடி ஆக்ட் தான் 1995. இந்த எஸ்எஸ்ஏ அப்படி வந்தா 2001 to 2002 அந்த அப்படி கூட கொடுப்பாங்க. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ஸோ யுஎன்சிஆர்பிடி எப்போ வருது? நமக்கு 2006ல வருது. அதுக்கப்புறம் இந்தியா இதுல சைன் பண்றாங்க. 2007ல சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி ஆர்பிடபிள்யூடி ஆஃப்டர் 2016ல இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 7ல இருந்து 21 டிசபிலிட்டிஸ்க்கு பண்றாங்க. அவ்வளவு. நெக்ஸ்ட் 22nd வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் த ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்? இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிஐ ஆக்ட்னு சொல்றோம். ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவின் புனர்வாழ்வு பேரவை சட்டம் 1992 அவங்களோட முதன்மை பங்கு எது கேட்டிருக்காங்க. முதன்மை பங்கு. ஓகே, ஒரு தடவை படிச்சு பாருங்க என்ன இருக்கும். இந்த ஆர்சிஐ என்ன பார்த்துப்பாங்கன்னா ஃபுல்லா இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், ரீஹபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட சிலபஸ் செட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்குது. சிறப்பு கல்வி மற்றும் புனர்வாழ்வு நிபுணர்களுக்கான பயிற்சியை ஒழுங்குபடுத்தி தரநிலைப்படுத்துதல். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஆர்சிஐ பார்த்துக்கிறாங்க. அந்த ஆக்ட் 1992 அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆர்சிஐ ஆக்ட் 1992. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் அதே மாதிரி இது ஏபெக்ஸ் பாடின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க தான் அந்த மேலிடத்துல இருந்து தலைமை கூட்டமைப்புன்னு சொல்றோம். அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து ரெகுலேட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷன், ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்சிஐ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொசைட்டி எப்போ அவங்க செட் பண்றாங்க இதுக்கு 1986ல. அதுக்கப்புறமா இது ஆர்சிஐ வாஸ் பாஸ்ட் இன் செப்டம்பர் 1992ல வந்து அண்ட் இட் பிகேம் ஸ்டாட்யூட்டரி பாடி இன் 22nd June 1993. ஸ்டாட்யூட்டரி பாடினா ஒரு பார்லிமெண்ட்ல வருது, சட்டப்பூர்வமா வருது. அதுதான் நம்ம ஸ்டாட்யூட்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? 22nd 1993ல அதுக்கு ஸ்டாட்யூட்டரி அங்கீகாரம் கிடைக்குது. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் இது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. லைட்டா ஜூம் பண்ணிக்கோங்க உங்க போனை. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம எஜுகேஷனுக்கு ரிலேட்டடா எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ என்னன்னு பார்த்துருவோமா? இந்த ஆர்டிகல் 21A அடிக்கடி வரும். இது ரைட் டு லிவ் ஆக்சுவலா ஆர்டிகல் 21A. இந்த 21Aல தான் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை ஆட் பண்றாங்க 6 to 14 இயர்ஸ். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6 to 14 இலவசம் மற்றும் அது ஆர்டிகல் 21A. ஸோ இது ரெண்டும் கரெக்டாவே இருக்கு. அடுத்தது B3 ஆர்டிகல் 15 of 4. இந்த 15 சீரீஸ்ல லைட்டா எதெல்லாம் வரும்னா கொஞ்சம் இந்த மாதிரி பின்தங்கியோர் இது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க 15ல எப்பயுமே. ஓகே, ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அதை பத்தி வர்றதெல்லாம் 15ல வருது. ஆர்டிகல் 29ல என்ன வரும்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். இந்த மைனாரிட்டிஸ் வர்றது ரெண்டு, 29, 30. ஈவன் ஆர்டிகல் 30ல கூட என்னன்னா மைனாரிட்டிஸ் எல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாம், அதுக்கு 30 வரும். ஆர்டிகல் 30 இது ரெண்டு கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். மைனாரிட்டிஸ் பத்தி வருது ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிகல் 46 வந்து ப்ரமோட் எஜுகேஷன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷனுக்கு எஜுகேஷனை கொண்டு போறது. ஓகேவா? பொருளாதார முன்னேற்றம் அதுக்கு பண்றது. ஆர்டிகல் 46 இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆர்டிகல் 45 நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இந்த ஆர்டிகல் 45ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தவொன்னு தான் அது ஆர்டிகல் 21A மாறுது. இந்த ஆர்டிகல் 45 இப்ப என்ன பாத்துக்கிறாங்க? இசிசிஇன்னு சொல்ற ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் அதுதான் இங்க இருக்கிறது. அடுத்ததுக்கு போயிடுவோமா? 24th நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆன்சர். ஸோ இங்கே கொஞ்சம் நான் டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். எக்ஸாம்ல மேபி ஷார்ட்டா இருக்கலாம். ஏன்னா சில பேர் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருந்தாலும் ஓரளவு உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். ஆன்சர் புரியுன்றதுக்காக இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கில் பேஸ்டு ட்ரெய்னிங் கொண்டு வரும். வித் ஃபார்மல் கரிக்குலம் அட் செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி லெவல்ல கொண்டு வரது வொகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இப்ப கொஞ்சம் கொண்டு வரும். நம்ம நெறைய இப்ப ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஓகே, NEP-லாம் கூட இந்த ஸ்கில் பேஸ்டு இருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒகேஷனலைசேஷன்ல. ஓகேவா? அடுத்தது ஒகேஷனலைசேஷன்னாலே என்னன்னா இன்டகிரேட்டிங் பிராக்டிகல் ஒர்க் ஓரியன்டட் ஸ்கில்ஸ்ன்றது ஃபார்மல் கரிக்குலம்ல கொஞ்சம் கொண்டு வர்றது டு இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது இது படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சிருச்சு இல்லையா? நான் சொல்லட்டுமா? Which reform was introduced to bring uniformity in vocational qualification across institution? So vocational education பண்றோம்னா அதை சீர்படுத்துறதுக்கு ஒரு இடம் ஒரு ஏதோ ஒண்ணு தேவை இல்லையா? ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்காக வந்ததுதான் இந்த NVEQF-ன்னு சொல்றோம். ஸோ நேஷனல் ஒகேஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவங்க பண்ணுவாங்க. செகண்டரி ஈவன் ஹையர் செகண்டரியில கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கில்ஸ் கலக்கணும்னு சொல்றது. ஸ்கில்ஸ் கொண்டு வரணும். இவங்களுக்கு மாடியூல்ஸ் எல்லாம் காட்டணும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு காட்டணும். சின்ன சின்னதா காட்டணும். அதுக்கப்புறம் அதையே ஒரு பாடமா எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம செகண்டரியில குடுக்கலாம். அதுதான் கொண்டு வர்றதெல்லாம் இருக்குது. ஓகேவா? சோ இது தேசிய தொழிற்கல்வி தொகுதி அமைப்பு. அடுத்தது ஸோ NVEQF-னா நேஷனல் வொகேஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இது எப்ப வருது? MHRD. அப்ப வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்றோம். இப்ப நம்ம MOE-ன்னு சொல்றோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எப்ப 2011ல இது வருது. ஓகேவா? ஸோ டு கிரியேட் எ நேஷனலி ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் சிஸ்டம். ஸ்கூல்ஸ், வொகேஷனல் இன்ஸ்டியூட், பாலிடெக்னிக், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். ஸோ இதுல வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் மொபிலிட்டினா மேல ஒண்ணு படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் போறது. ஹாரிசான்டல் அப்பயே வந்து ஒரு ஸ்கில் கத்துக்கிறது. அந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறது இது எல்லாமே. ஸோ இதுல வந்தது தான் NV. இது எல்லாமே இங்க தமிழ்ல இருக்காங்க. அடுத்தது NVEQ has now been subsumed into NSQF இருக்கு. இப்போ இதுவும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் சொல்லுவாங்க. இதுல ஒரு 10 லெவல் இருக்கும். இது ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு சொல்லுவாங்க. கீழே வந்து 10th லெவல் வந்து ஒரு PhD படிக்கிறது, 9th ஒரு PG, ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சவங்க, UG படிச்சவங்க, அந்த மாதிரி மேல வரைக்கும் ஒரு லெவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில் தெரிஞ்சவங்க இந்த லெவல் போட்டுருப்பாங்க அதுல. ஸோ இதுல மொத்தம் எத்தனை லெவல் இருக்கும்? NSQF-ல 10 லெவல் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. Which scheme provides short-term market-driven training with certification under the Ministry of Skill Development Entrepreneurship? The MSDE-ங்கிறது Ministry of Skill Development Entrepreneurship. இதையும் கொஞ்சம் ஃபுல் நேமும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இத பண்றது யாரு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து PMKVY 2015 இவங்க ஆரம்பிச்ச ஒரு ஸ்கில். இது எல்லாமே ஒரு வகையான ஸ்கில் பேஸ்டு தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்ப. ஸோ இந்த PMKVY இது 2015ல வருது. மார்க்கெட் ட்ரிவன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஸ்கில். அததான் மார்க்கெட் ட்ரிவன். ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் சர்டிபிகேஷன். ஸ்கில் இந்தியா மிஷன்றது 2015ல வருது. Broader vision to skill 40 crore Indians by 2022. இதெல்லாம் ஒண்ணுன்னா அவங்க அப்ப செட் பண்ணது இதெல்லாம். DDU-GKY-ன்னு சொல்றோம். ஓகேவா? இது தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌஷல். அப்புறம் NAPS-ன்னு சொல்றது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். NSQF அதே மாதிரி 10 லெவல் காம்படன்சி பேஸ்டு ஃப்ரேம்வொர்க் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, 10 லெவல் இருக்கும். சின்னது இப்ப பிளம்பிங் பண்றாங்கன்னா அது ஒரு லெவல் இருக்கும். இந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அவங்க ஸ்கில்க்கு ஏத்த மாதிரி அந்த லெவல். அதுலயே சர்டிபிகேஷனும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது கொஞ்சம் ஸ்கில் மட்டும் இப்ப இருக்கிற இப்ப கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் கூட அது கொஞ்சம் நம்ம போக இன்னும் நம்ம வர யூனிட்ஸ்ல இருக்கும். அதுவும் நம்ம பார்ப்போம் ஸ்கில். நெக்ஸ்ட் பேரியர்ஸ். இத பாருங்க இந்த கொஸ்டின்.
ஸோ பெடகாஜிக்கல் பேரியர்னாலே நமக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு தடங்கல் இல்லையா? ஸோ இந்த தடங்கல் பெடகாஜிக்கல் பேரியர்னாலே என்னது? கற்பித்தல் தானே இது. ஸோ இந்த கற்பித்தல்ல என்ன இருக்கும்? ரிஜிட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் டீச்சிங் மெத்தட் ஒத்து வருமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்றது. ஸோ அந்த மாதிரி பண்றது ஒரு பெடகாஜிக்கல் பேரியர்னு சொல்றோம். ஸோ பேரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் ஆனது கற்பித்தல் குறுக்கீடுகள், பெடகாஜிக்கல் பேரியர், சமூக பொருளாதார குறுக்கீடுகள், அடிக்கட்டு குறுக்கீடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவே பசங்களுக்கு இருக்கிறது இல்ல. அடுத்தது மனப்பாங்கு, ஈவன் சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூட அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாது. இது எல்லாமே அந்த குழந்தை படிக்காம விடுற சில தடங்கல்களா இருக்கு. ஓகேவா? பெடகாஜிக்கல்னா அந்த மற்ற மெத்தட்ஸ் எல்லாம். சோஷியோ எக்கனாமிக்னா அதுக்கு எல்லாமே சேரும். லேக் ஆஃப் பேரண்டல் சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். நிறைய கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமானது மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். ஓகேவா? பட் எல்லாத்தையும் பத்தியும் ஒரு ஐடியா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். பின்வரும் ஆணையங்கள் சட்டங்களை அவற்றின் பரிந்துரைகளையும் சரியாக பொருத்துவது எது? ஸோ இதெல்லாம் பாருங்க. கமிஷன்ஸ், ஆக்ட்ஸ். இது 28th 27. ஓகே, இதுக்கு ஆன்சர் இதுக்கு பி. இதுல A2 B1 C3 D4. ஓகே, நம்ம பார்ப்போமா? ஸோ த மெக்காலே மினிட்டுங்கிறது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் எஜுகேஷனை நிறைய கொண்டு வந்தவர் இவர் மெக்காலே. ஸோ அது வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சொல்றது மெக்காலே மினிட். இது வருஷம் 1835. இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வுட்ஸ் டிஸ்பேட்ச் எப்போ வருதுன்னா 1854ல வருது. இதை தான் நம்ம மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வுட்ஸ் டிஸ்பேட்ச் அவர் பண்றது. இதுக்கப்புறம் தான் நமக்கு 1857ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு யூனிவர்சிட்டிஸ்லாம் வருது. டீச்சர் ட்ரைனிங். ஸோ மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷனும் ஏதோ ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம் இல்லை ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ வுட்ஸ் டிஸ்பேட்ச்னா மாக்னா கார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. மெக்காலே மினிட் இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. நெக்ஸ்ட் அன்டர் கமிஷன் என்ன பண்றாங்க? ஃபோக்கஸ்ட் ஆன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 1882ல வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி எல்லாத்தையுமே எக்ஸ்பாண்ட் செகண்டரி எஜுகேஷன் இது எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. வர்தா ஸ்கீம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1937ல வருது. இது காந்திஜியோட அந்த கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் நாய் தலீம்னு நம்ம சொல்லுவோம். ஒர்க் ரிலேட்டடா இருக்கணும். அப்பயே அவங்க ஸ்கீம் இந்த ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. த பேசிக் எஜுகேஷன். அதே மாதிரி மதர் டங்க்ல சொல்லி கொடுக்கணும்னு சொல்றது அதுவும் அவர் சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவ் ஒர்க்கா இருக்கணும். ஓகே, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆரம்பிச்சது இது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஜாகிர் ஹுசைன் கமிட்டி இதுல ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். வர்தா ஸ்கீம் ஆரம்பிக்கணும். எல்லாமே இதுதான் 1937ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போயிருவோமா? இப்ப அடுத்தது இப்ப ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம். கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தானே இயரும் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ல இவ்வளோ தெளிவா வராது. பட் இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பதியும் இயர்லாம். ஓகே, ஸோ என்ன இருக்கும்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த கமிஷன்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வராரு. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் வருது. யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் பண்ண வருது. ஸோ யூஜிசி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றது, ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டியில வருது. ஓகேவா? அடுத்தது செகண்டரி எஜுகேஷன். இதுக்கு ஏ ஆன்சர் B2. ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் லக்ஷ்மண சுவாமி முதலியார் அவர் தலைமையில வருது. 1952 to 53ல வருது இது. ஓகே, இது டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் செகண்டரி கரிக்குலம்ல நிறைய விஷயம் சரிப்படுத்துறாங்க அதுல.
ஓகேவா? எல்லாருக்குமே தகுந்த மாரி கொண்டு வர்றது. பாடத்திட்டத்த எல்லாருக்குமே அதான் டைவர்சிஃபை எல்லாருக்குமே பொருந்துற மாரி கொண்டு வர்றது. டீச்சர் எஜுகேஷன் இன்னும் ஸ்ட்ராங் பண்றது. அது எல்லாமே செகண்டரி எஜுகேஷன் கொண்டு வருவாங்க. ஓகே. அடுத்தது கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிஷன் கோத்தாரி கமிஷன். 1964 to 66 டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவரு பண்றாரு. இவர் இந்த 10+2+3 ஸ்ட்ரக்சர் 10+2+3னா ஃபர்ஸ்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம காலேஜ் படிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் கரெக்ட்டா கொண்டு வராரு. நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலால இவர் கொண்டு வர்றது. ஓகே. அடுத்தது இவரு சொல்லது வச்சு தான் நமக்கு என்ன வரும்? என்இபி அந்த என்பின்னு சொல்லுவோம். நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1968ல வரும். இந்திரா காந்தி தலைமையில இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அப்போ வரும். அடுத்தது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல வர்றது என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் ஈக்குவாலிட்டி அடல்ட் எஜுகேஷன் நவோதயா ஸ்கூல்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1986ல நவோதயா ஸ்கூல்ஸ் வர்றது இருக்கட்டும். நவோதயா ஸ்கூல்ஸ்னா ரூரல் குழந்தைங்கலாம் வந்து படிக்கிறது. ஓகேவா? அவங்க தங்கி படிப்பாங்க நவோதயா ஸ்கூல்ஸ்ல. ஸ்டாண்டர்டா இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம டயட் வர்றதா இருக்கட்டும். ஆப்பரேஷன் பிளாக் போர்டு வர்றதா இருக்கட்டும். இது எல்லாமே 1986ல வருது. ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிஇ 1986 68 ஒண்ணு இருக்கு. என்பிஇ 1986 ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா தான் நமக்கு என்இபி 2020 வந்துச்சு. இதுக்கு நடுவுல என்பிஇ 1992ல ஒண்ணு வரும். அது பேர் நம்ம ப்ரோகிராம் ஆஃப் ஆக்ஷன்னு நம்ம சொல்லுவோம். ப்ரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் எதுக்கு வருதுன்னா, ஓகேவா? ராமமூர்த்தி, ஜனார்தன ரெட்டி. அவங்க நேம் இதுல வரும். அந்த 2 பேர் நேம் எதுக்கு வரும்னா, இதுல வர்றதுல சில ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அவங்க திருத்தம் கொண்டு வராங்க. கொஞ்சம் ஆட் பண்றாங்க. ஓகேவா? சரிப்படுத்துறதுக்கு வந்தது தான் ப்ரோகிராம் ஆஃப் ஆக்ஷன். எப்படி செயல்முறைப்படுத்துறது? 1992ல ஒரு இது பிஓஏன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அது ராமமூர்த்தி, ஜனார்தனன் ரெட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு அவங்களோட இதுதான் இங்க இருக்கு. எதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு இங்க இருக்கு. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வராரு. எஸ்யூபிடபிள்யூ கொண்டு வர வேல்யூ சயின்ஸ் அண்ட் வொகேஷன் இது எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆபரேஷன் பிளாக் போர்ட், டீச்சர் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் கொண்டு வருது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யஷ்பால் கமிட்டி. யஷ்பால் கமிட்டி பெஸ்ட் நோன் ஃபார் விச் ரிப்போர்ட்? எந்த ரிப்போர்ட்டுக்காகனா 1993 யஷ்பால் மொத்தம் 2 பண்ணியிருக்கிறாரு ப்ரொஃபசர் யஷ்பால். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பண்ணது ஸ்கூலுக்காக பண்ணுவாரு லேர்னிங் வித்தவுட் பர்டன். ஓகே. இது அவர் பண்ணது ஸ்கூலுக்காக பண்ணது லேர்னிங் வித்தவுட் பர்டன் யஷ்பால் கமிட்டி. ஓகேவா? அந்த கரிக்குலம் கம்மியா இருக்கணும். பசங்களுக்கு லிமிட்டிங் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். டீசென்ட்ரலைஸ்டு டெக்ஸ்ட் புக் ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி டீசென்ட்ரலைசிங்னா என்னன்னா ஏதோ மேலேருந்து ஒருத்தவங்க செட் பண்ணாம கீழேருந்து அந்த டெய்லி பார்க்குற அந்த டீச்சரால பண்ணணும். அவங்க கொண்டு வர்றது. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாமே டீசென்ட்ரலைஸ். அதுல இருக்கிறவங்களுக்கும் அங்க பங்கு இருக்கு. பிஓல இருந்து எல்லாருக்குமே அங்க இருக்கிறவங்க வரைக்கும். கீழேருந்து மேல் நோக்கி போறது டீசென்ட்ரலைஸ் எல்லாருக்குமே இருக்கிறது. அடுத்தது யஷ்பால் ப்ரொஃபசர் யஷ்பாலோட கமிட்டி என்னன்னா 2009ல வருது. 2009 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமிட்டி டு அட்வைஸ் ஆன் ரினோவேஷன் அண்ட் ரெஜுவினேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அதுக்காக வர்றது இது. So which major recommendation was made by the Yashpal Committee 2009 on higher education? அவர் சொன்னதுல மேஜர் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு இங்க இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 2 யஷ்பால் கமிட்டி. ஒன்னு ஸ்கூலுக்காக வந்தது 1993ல லேர்னிங் வித்தவுட் பர்டன். ஓகேவா? நெக்ஸ்ட் வர்றது யஷ்பால் கமிட்டி ஹையர் எஜுகேஷனுக்கு 2009. இவர் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் யூஜிசி ஏஐசிடி என்சிடி நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். இது நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் இது யூஜிசி இது எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சிங்கிள் ரெகுலேட்டர் கொண்டு வரலாம். என்சிஹெச்இஆர்ன்னு சொல்றாரு. ஓகேவா? நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெருசா ஒரே இதுவா கொண்டு வரலாம். ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி ஒன்று பெருசா கொண்டு வரலாம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறத எடுத்துடலாம். யார் கரெக்டா இருக்கவங்கள ஃபுல் யூனிவர்சிட்டியா மாத்திரலாம். ஸ்கிராப் வீக் ஒன்ஸ்ன்னு கொண்டு வராங்க. ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ்ல யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் இவங்க கொண்டு வர்றது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் ஆனது இது.
Okay, so by which constitution amendment was education transferred from the state list to the concurrent list னா இந்த அமெண்ட்மெண்ட்னாலே நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது சில திருத்தம் கொண்டு வரும்போது நம்ம அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். எப்ப வந்துச்சுன்னா இது 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல என்ன ஆகுது, நம்ம எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்னா ஸ்டேட்டுக்கும் முடிவெடுக்கிறதுக்கு இருக்கு, சென்ட்ரலும் முடிவெடுக்கலாம், அந்த இடத்துக்கு மாறுது. அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட், அது ஸ்டேட் லிஸ்ட், த கன்கரண்ட் லிஸ்ட். அடுத்தது இது தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி. இன்னும் நமக்கு தமிழ்நாடு நியூ எஜுகேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி பண்ணாங்கல்ல, அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அது தனியா ஒரு வீடியோ கொஸ்டின்ஸ் போடுறேன். ஓகேவா? இது நமக்கு இருந்த டேட்டால இருந்து எடுத்த கொஸ்டின். தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி என்னன்னு இதுக்கு ஆன்சர் ஏ. சமச்சீர் கல்வி என்ன பண்ணும், யூனிஃபார்ம் கரிக்குலம் சிஸ்டம் கொண்டு வருது. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதா இருக்கட்டும். வானவில் மன்றம் ஞாபகம், வானவில் மன்றம் ஸ்டெம் கிளப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் இனோவேஷன் ஃபோரம்ஸ், நிறைய அந்த சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் அதுல இருக்கும். ஓகேவா? அடுத்தது நூன் மீல் ஸ்கீம் வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தது. இதெல்லாம் தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி. இன்னும் நம்ம இந்த பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அது பின்னாடி போக ஆட் பண்ணி. அடுத்தது the policy of delinking degrees from jobs. அந்த delinking degrees நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பட்டம் இருந்தாதான் வேலை, அவங்களுக்கு தான் முடியும்னு நினைக்கிறதெல்லாம் மாத்தி அவங்க ஸ்கில் இருக்கிறதையும் நம்ம வந்து வேல்யூ பண்ணணும்னு சொல்றது இல்லையா. அதுல இருந்து பிரிக்கிறத படிப்பை வேலை வாய்ப்பிலிருந்து பிரித்தல்னு சொல்லுவோம். டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப்ஸ். இந்த கொள்கையை முதல்ல கொண்டு வந்தது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதை நடுவில் ஆட் பண்ணது கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எகலிட்டேரியனிசம் இன் எஜுகேஷன் பிரைமர்லி ரெஃபர்ஸ் டு, ஓகேவா, சமத்துவ கொள்கை சொல்றோம் இல்லையா, அது எதை ரெஃபர் பண்ணுது? ஈக்குவல் அக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, இது கொஞ்சம் எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும். அந்த ஈக்விட்டின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும், எல்லாமே கொடுக்கணும், அவங்களுக்கு கரெக்டா பார்க்கறது, காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் சோசியலிசம், செக்யூலரிசம் அதெல்லாமும் இருக்கும். நம்ம போக இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ்ல அந்த மாதிரி டாபிக் ரிலேட்டட் இருக்கு. அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லா 10 யூனிட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் நம்ம ஒரு மாதிரி செஷன் மாதிரி கண்டிப்பா பண்ணுவோம். சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதுவே யாரெல்லாம் புதுசோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம எடியோம் அகாடமிக்கு ஆப் இருக்கு. ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம எஜுகேஷனோட பிடிஎஃப்ஸ் கூடவே கொஞ்சம் எம்சிக்யூஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு 328 ருபீஸ் எஜுகேஷன் பேக். கூடவே நம்ம ஜிகே ப்ரொவைட் பண்ணுறோம், அது 326 பேக்கும். கூடவே நம்ம டெஸ்ட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு 23 டெஸ்ட், டெய்லி ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ், வெரி ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ் எஜுகேஷனுக்கும் ஜிகேக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ல நம்ம சிபிடி மோட்ல பண்றதுனால நீங்க எப்ப வேணா உங்க கன்வீனியன்ட்டுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே நம்ம ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸும் ஆட் பண்றோம். உடனே நீங்க என்ன மார்க்குன்னு தெரிஞ்சிடும். டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர்ஸ் இருக்கும். பட் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் டவுன்லோடபிள் கிடையாது. எஜுகேஷன், ஜிகே இது ரெண்டுமே பிடிஎஃப்ஸ் டவுன்லோடபிள். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாகவும் இருக்கும். ஓகேவா? மேம் எனக்கு கொஞ்சம் புரியல மேம், எனக்கு எப்படி சேரணும், எப்படி அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எடிமாஸ்ட்ரி இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6363048562. கண்டிப்பா எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே படிச்சுட்டே இருங்க, நல்லா படிங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க, ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முடியும், பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.